மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். அதாவது மதுரை பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகிறார்கள். நிலையில் இன்று காலை அங்கு பயிலக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு சத்துணவு மாவு மூலமாக தயாரிக்கப்படும் கொழுக்கட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை வீட்டிற்கு எடுத்து சென்று வந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு கொழுக்கட்டைக்குள் கரப்பான் பூச்சி உயிரிழந்த நிலையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதை பார்த்த சிறுமி அவரது தாயாரிடம் கொழுக்கட்டையில் பூச்சி இருப்பதாக கூறிய போது அதனை பிரித்து பார்த்த தாயார் கொழுக்கட்டைக்குள் கரப்பான் பூச்சி இருப்பது தெரிய வந்தது. இதனால் பதற்றமடைந்த சிறுவனின் தாயார் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு மருத்துவர்கள் இல்லை என கூறியதால் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறிய நிலையில் தற்போது சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அலுவலகத்தாக சிறுமி கொழுக்கட்டை உண்பதற்கு முன்பாகவே கரப்பான் பூச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைக்கு உடல் உபாதை ஏற்படவில்லை. இந்த நிலையில் அங்கன்வாடி பணியாளர்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். பதவியில் அங்கன்வாடியில் வழங்கப்பட்ட கொழுக்கட்டைக்குள் கரப்பான் பூச்சி என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.